ஒரு அம்மா தன் பிள்ளைகளுக்காக இனிப்பு பண்டங்கள் சந்தையிலிருந்து வாங்கி வந்தாள். ஆனால் அந்த தாய் வீட்டிற்குள் வந்தபோது அவளுடைய பிள்ளைகள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். கோபம் கொண்ட அந்த தாய், இந்த வீட்டில் மனிதர்களை விட நாய்கள் தான் நல்லவர்களாக இருக்கின்றன. எனக்கு பிடித்தது என் நாய் மட்டும்தான். என் பிள்ளைகள் என் பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று கடிந்து கொள்கிறார். சொல்லிக்கொண்டு தான் கொண்டு வந்த இனிப்பு பண்டத்தில் ஒன்றை எடுத்து வீட்டில் இருந்த நாய்க்கு கொடுக்கின்றார். அதுவரை ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்த்த சகோதரர்கள் தங்கள் உணவை பறிக்க வந்த நாயை பார்த்து கோபம் கொண்டு அந்த நாயை நோக்கி பாய்கின்றார்கள். ஆபத்து தன்னை நோக்கி வருவதை கண்ட அந்த நாய் தனக்குரிய இனிப்பு பண்டத்தை வாயில் கவ்விக்கொண்டு ஓடி மறைந்து விடுகின்றது. தாய் இப்போது பிள்ளைகளிடம், நாயை விரட்டுவதற்காகவாவது ஒன்று சேர்ந்தீர்களே, மிக்க மகிழ்ச்சி. அது சரி, நாயை விரட்டும் போது உங்களுள் யார் பெரியவராக தெரிந்தார்கள் என்று கேட்டார். அவர்கள் நாயை விரட்டுவதுதான் எங்கள் நோக்கமாக இருந்ததை தவிர யார் பெரியவர் என்ற வாதத்தை அப்போது மறந்துவிட்டோம் என்றார்கள். இப்போது தாய் கூறினார், நீங்கள் எந்த வேலையையும் செய்யாமல் சோம்பேறியாக இருந்தால் இத்தகைய எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்கள் மனதில் வரும். ஏதாவது வேலை செய்தால் அந்த வேலையில் உங்கள் மனம் ஈடுபடும், எதிர்மறை எண்ணங்கள் மறையும். ஆம் நண்பர்களே, வேலையற்ற மனம் சாத்தானின் பணிமனை என்று ஒரு ஆங்கில பழமொழி கூறுகின்றது. சுறுசுறுப்பாக இருக்கும் மனதில் சுறுசுறுப்பான எண்ணங்கள் வளர்கின்றன, அவை ஆக்கங்களை உருவாக்குகின்றன. ஆனால் வேலையற்ற மனம் எதிர்மறை சிந்தனைகளை வளர்க்கின்றது, அது பிரச்சனைகளையே உருவாக்குகின்றது. இன்று நம் உள்ளத்தை தூய்மை செய்து சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வோம். நம் பணிகளை, நம் சிந்தனைகளை தூண்டுகின்றன. நல்ல பணிகளை இன்று நம் வாழ்வில் தேர்ந்து கொள்வோம். நல்ல சிந்தனைகளில் வளர்வோம். ஆக்கப்பூர்வமான மனிதர்கள் ஆவோம். இறைவன் உங்களை அன்போடு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள்.